வணக்கம் குட்டீஸ், நான் உங்கள் ஓவியாசிரியர் M.Thomas. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு இங்க் எப்படி பயன்படுத்தணும். ட்ராயிங் இங்க்கு, தமிழில் மைன்னு சொல்லுவாங்க. வாங்க, இது ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும். பாருங்கள், டாபிக் போட்டுடலாம். ஹவு டு யூஸ் ட்ராயிங் இங்க்கு, எவ்வாறு மை வண்ணம் பயன்படுத்த வேண்டும். இதுக்கு தேவையான பொருள்லாம் பாருங்கள். இதான் இங்கு பாட்டில், பார்த்துக்குங்க. நான் வந்து ஒரே ஒரு கலர் தான் பண்ண போகிறேன், மோனோ கலர் மாதிரி. பாருங்கள், தண்ணி, பேலட்டு, கொஞ்சம் கிளாத், ஒரு கிளாத் எடுத்துக்கங்க. ஒரு ப்ரெஷ்ஷு, ஒரு 2-3 ப்ரெஷ் எடுத்துக்கங்களேன். பாருங்கள், எப்போதும் பண்ணுற மாதிரி ஒரு 5 பாக்ஸ் போட்டுக்கிறேன். 1 2 3 4 5. பாருங்கள், இது வாட்டர் கலர் பேஸில் தான் பண்ண போகிறோம். நம்ம எப்படி வாட்டர் கலர் பண்ணுமோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டார்க் பண்ணிட்டே வரணும். ஃபஸ்ட்டு தண்ணியாக பண்ணிடுறேன். அது அந்த பேப்பரை விட கொஞ்சம் டார்க்காக இருக்கணும், அவ்வளோதான். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பண்ணிவிடுங்க. இதே மாதிரி ஃபஸ்ட்டு கோட்டிங். கொஞ்சம் காஞ்ச பிறகு செகண்ட் கோட்டிங் பண்ணுங்கள். உடனே பண்ணாதீங்க, ஸ்ப்ரெட் ஆகிடும். அடுத்து தேர்ட் கோட்டிங், ஃபோர்த் கோட்டிங், ஃபிஃப்த் கோட்டிங். பாருங்கள், ஃபுல் டார்க் கிடச்சிடும். பாருங்கள், எக்ஸசைஸ் 1 பாருங்கள். எப்போதும் பண்ணுற மாதிரி தான். 3 பக்கம் ஒரு க்யூப் ட்ரா பண்ணியாச்சு. டார்க், மீடியம், லைட் டிண்ட் ஷேடிங். அடுத்து பாருங்கள், ஸ்டெப் ஷேடிங், சர்க்கிள் ஷேப், ஸ்டெப் ஷேடிங், தென் சிலிண்டர் ஷேப், டார்க் லைட் ஷேடிங். ரொம்ப நல்லா இருக்கும். இந்த இங்கு பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். டிண்ட்டு, ஸ்டெப்பு, டார்க் லைட், வெஹிக்கல்ஸ், ஃபர்னிச்சர்ஸ், பில்டிங்ஸ், வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். இதில் வந்து வெசல்ஸ் மட்டும்தான். எக்ஸாம்பிள் 2 பாருங்கள். ஒரு டியூலிப் ஃப்ளவர் பண்ணுறேன். பாருங்கள், சிங்கிள் கலர் பண்ணும்போது பாருங்கள் போர் அடிக்காது, ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதுமாதிரி ரொம்ப லைட்டாக பண்ணணும். தண்ணி தான் மேக்ஸிமம் யூஸ் ஆகும். பாருங்கள், அந்த பேக்கில் லீஃப்லாம் பண்ணணும். லீஃப் டார்க்காக பண்ணால் தான் இந்த ரிலீஃப் ஆகும் இந்த ஃப்ளவர். ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், ஸ்லோவாக பண்ணணும். அந்த ஃப்ளவர் உள்ள மட்டும் வரக்கூடாது. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அதை ட்ரை பண்ணி பண்ணணும். சரிங்களா? பாருங்கள், ஷார்ப்பாக பண்ணுங்கள். அது ஈரமாக தான் ஸ்ப்ரெட் ஆகிடும், கேர்ஃபுல்லாக பண்ணணும். இது உடனே காஞ்சிடும். இது ஒரு முறை காஞ்சிடும், திருப்பி வராது. கிட்டத்தட்ட அக்ரிலிக் கலர் மாதிரி வச்சுங்களேன். பாருங்கள், அந்த ஈரத்துலேயே கடக்கட்டு பண்ணிடணும். பாருங்கள், அப்படியே டெப்த் வைக்க பாருங்கள். அந்த ஃப்ளவர் பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். அந்த ஷேடோலாம் பண்ணுறோம் பாருங்கள். உள்ள பண்ணியாச்சு. அப்படி பேக்ரவுண்டு சில கலர்லாம் லைட்டாக அந்த லீஃப் மிஸ் ஆன லீஃப்லாம் நம்ம என்ன பண்ணணும், அப்படி பேக்கில் வச்சு பண்ணிக்கணும். அப்படியே டார்க் பண்ணணும். அப்படியே பாருங்கள், அந்த ஷேடோ தான் அதை நான் பண்ணிட்டுருக்கேன் இப்போது. பாருங்கள், அந்த பேக்கில் குட்டி குட்டி லீஃப்லாம் போட்டாச்சு. பாருங்கள், அடுத்த எக்ஸாம்பிள் 3 பார்க்கலாம். பாருங்களேன், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தண்ணிக்குள்ளே இருக்கிற மீன்கள், அந்த ஃபிஷ்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பண்ணுறதுக்கு. அந்த பபிள்ஸ் கொஞ்சம் போட்டுக்கிறேன். பாருங்கள், ரொம்ப லைட்டாக பண்ணுறேன். அந்த ஃபஸ்ட்டு டோன், செகண்ட் டோன் இருக்கு இல்லையா, அந்த டோன்லேயே பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அவசரப்படாதீங்க. அப்படியே பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணலாம் இந்த கலரில். இப்போ நான் பண்ணுறது நார்மல் சார்ட்டு தான், தனி போர்டில் எதுவுமே கிடையாது. நார்மல் சார்ட்டு கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். ஸ்டெப்பாக பண்ணிங்கன்னா அழகாக வரும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டீட்டெயில்ஸ் கொண்டே வரும். அப்படியே வருது பாருங்கள். அப்படியே கொஞ்சம் டார்க் பண்ணணும். பாருங்கள், அழகாக இருக்கும். இது மாதிரி இந்த மோனோ கலர்லாம் பெயிண்டிங்லாம் ஃப்ரேம் போட்டு மாட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் பார்க்குறதுக்கு இது லாங்கில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அப்படியே டார்க் பண்ணுங்கள். டார்க் பண்ணிகிட்டே இருக்கும். பாருங்கள், இப்போ அந்த ஃபீல் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். எவ்வளோ ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்களேன். ஐஸ் கொஞ்சம் பண்ணியாச்சு. அந்த டார்க் லைட் மட்டும் புரிஞ்சுக்கிட்டு அழகாக பண்ணலாம். இப்போ பாருங்கள், டெப்த் வைக்க ரொம்ப அழகாக ஆயிடுச்சு பாருங்கள். கீழே அந்த செடிலாம் இருக்கும் பாருங்கள். இந்த கலர் பாருங்களேன், லைட்டாக வச்சாலே தண்ணியில் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடுது பாருங்கள். சூப்பராக அந்த ஃபீல் கிடைக்கும் நமக்கு. அந்த பீச்சில் இருக்கிற அந்த ஃபீல் அப்படியே இருக்குது பாருங்களேன். அப்படியே டார்க் பண்ணணும். பாருங்கள், அப்படி கலர் வச்சுட்டே இருங்க. இப்போ அது ஃப்ரண்ட்டு பேக்கில் வந்துடுற மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். ரொம்ப தூரத்தில் அந்த டர்ட்டில் போகிற மாதிரி, ஷார்க் போகிற மாதிரி எவ்வளோ அழகாக ஃபீல் கிடைக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து க்ளோஸில் இருக்கிற ஃபிஷஸ். அடுத்து எக்ஸாம்பிள் 4 பாருங்கள். நான் உங்களுக்கு ஒரு 2 ட்ராயிங் பண்ணி காட்ட போகிறேன். ஒன்று வந்து போர்ட்ரைட்டு, இன்னொன்று வந்து லேண்ட்ஸ்கேப். போர்ட்ரைட்டுக்கு எப்போதும் பண்ணுற மாதிரி ஒரு லேடியோடைய உருவம் வரைகிறோம். ஒரு அம்மாவுடைய உருவம் தான் வரைகிறேன் இப்போது. பாருங்கள், எப்படி கலர் பாருங்கள். அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க, ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஸ்ப்ரெட் ஆகும்பொழுது உள்ளே போயிடுச்சு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. அதுவும் ஒரு எஃபெக்டாக இருக்கும். இப்போ பாருங்களேன், ஒன்றுமே இல்லை. இப்போ பாருங்கள், நான் கண்ணில் ஒரு கலர் வைக்க போகிறேன். அந்த கலர் எப்படி ஸ்ப்ரெட் ஆக போகுது பாருங்களேன்.
அப்படியே பேக்ரவுண்ட் பண்ணியாச்சு. கொஞ்சம் லைட் அடிச்சு விடுங்க. பாருங்கள், இப்போ நான் ஈரத்தை வச்சுங்களா, அந்த பாருங்கள் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு பாருங்களேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணக்கூடாது, அதெல்லாம் எஃபெக்ட் ஆகிடும். நம்ம முடிக்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அதெல்லாம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக டார்க் ஏற்றுங்கம்மா. எடுத்துமே வந்து நம்ம டார்க்காக பண்ணக்கூடாது, அசிங்கமாகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணணும். அதே மாதிரி உடனே ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. தண்ணி வச்சு அழகாக வாஷ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இப்போ அது ஷேடோ பார்க்கணும். இந்த நோஸோட ஷேடோ, கண்ணோட ஷேடோ, மவுத்தோட ஷேடோ, இவ்வளோ தான். இது பண்ணாலே போதும், நமக்கு அந்த அழகான ஒரு ஃபினிஷிங் கிடச்சிடும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறேன். இப்போ அப்படி கொஞ்சம் தலைமுடி கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த கலர்ஸே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டியாக இருக்கும். அது மாதிரி நீங்களும் வந்து இந்த இங்க் வாங்கி பண்ணுங்கள். ரொம்ப கம்மியான ரேட்டு தான் அது. சரிங்களா? இங்கே பாருங்கள், கொஞ்சமாக டார்க் வைங்க. இப்போ பாருங்கள், அந்த மவுத்தோடைய ஷேடோ பண்ணுறேன். அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. நோஸோட ஷேடோ பாருங்கள், கண்ணோட ஷேடோ பாருங்கள். இப்போ டோட்டலாக இந்த ஃபேஸோட ஷேடோ பார்க்கணும். இதில் வந்து ஒரு பக்கம் லைட் வருது, ஒரு பக்கம் டார்க் வருது. ஸோ அதனால தான் என்ன பண்ணிடுறேன், நான் ரைட்டில் வந்து லைட் விட்டுட்டு லெஃப்ட் சைடு டார்க் பண்ணிட்டேன். இப்போ நெக்கு பண்ணியாச்சு ஷேடோ, அப்புறம் காது பண்ணியாச்சு, முடி டார்க் பண்ணணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணணும். ஸ்ட்ரெயிட்டாக பண்ணக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக பண்ணால் தப்பாகிடும். தப்பாகிட்ட கரெக்ஷன் பண்ண ரொம்ப ரொம்ப கஷ்டம். பாருங்கள், ஈஸியாக ஒரு போர்ட்ரைட் பண்ணியாச்சு. இது மாதிரி நீங்கள் எந்த ஒரு தோணலும் பண்ணலாம். பாருங்கள், ரொம்ப அழகாக வரும். அதுக்கப்புறம் ஒரு லேண்ட்ஸ்கேப் ஒன்று பண்ணி காட்டுறேன். எப்போதும் பண்ணுற மாதிரி தான். பாருங்கள், அந்த ஈரத்துலேயே வச்சாலே அப்படி ஸ்ப்ரெட் ஆகுது பாருங்கள், சூப்பராக இருக்கும். அப்படியே ஒரு ஹவுஸ், அப்படியே கொஞ்சம் ட்ரீஸ், இந்த வீட்டுக்கு மேலே கொஞ்சம் ட்ரீ போட்டுக்கலாம். அப்படியே டார்க் லைட், ரொம்ப அழகாக வரும். கொஞ்சம் காய வச்சு பண்ணுங்கள். சிலதை வந்து ஈரத்துலேயே பண்ணிடணும், டீட்டெயிலாக வந்து காய வச்சு பண்ணணும். அப்படியே கொஞ்சம் டார்க் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், 2 ஆள் போட்டோம். பாருங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.